காலை ஒளி. எழுதியவர் திருமதி டோரா எட்வின். என் வருகை மிகவும் சமீபம். உன்னை ஆயத்தப்படுத்திக் கொள். உன் கண்ணும் கவனமும் என் மீதே இருக்கட்டும். உன் எண்ணங்களை ஒருமுகப்படுத்து. பாவத்தோடு எந்த தொடர்பு வைத்து கொள்ளாதபடி எச்சரிக்கையோடு நடந்து கொள். கவலையீனமாக ஒரு நாள் பாவத்தில் விழுந்ததால் தாவீது தன் காலத்தில் பாவத்தின் பின் விளைவுகளை அனுபவிக்க வேண்டியிருந்தது. அந்த நாள் முதல் அவன் வாழ்க்கையில் சமாதானம் இல்லை. நாலாபுறமும் போராட்டங்கள். தன் சொந்த குமாரனால் சிங்காசனத்தினின்று துரத்தப்பட்டு மகனையும் இழந்து வேதனைக்குள்ளானான். என் இருதயத்துக்கு ஏற்ற மகன், எனக்கு பிரியமானவன், ஆனால் விதைத்ததை அறுக்க வேண்டியதாயிற்று. உன் வாழ்க்கையின் எல்லா பகுதிகளையும் இன்று ஆராய்ந்து பார். வசனத்தின் வெளிச்சம் உன்னை ஊடுருவி பார்க்கட்டும். உன்னை இன்று சுத்திகரிப்புக்கு ஒப்புக்கொடு. முடியுமானால் ஒரு முறை உணவை தவிர்த்து என் பாதத்தில் அமர்ந்து என் வசனங்களை தியானி. ஆவியானவரின் அமர்ந்த மெல்லிய குரலை கேட்க உன் எண்ணங்களை அமைதிப்படுத்து. அவர் சத்தமாக பேச மாட்டார். ஆகவே அமைதி தேவை. தனிமையும் அமைதியும் உனக்கு இன்று தேவைப்படுகிறது. அவசரமாக ஓடுவதை இன்று கொஞ்சம் தளர்த்து உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. உன் இருதயத்தை திறந்து வை. தேவனே, என்னை ஆராய்ந்து பாரும் என்று கெஞ்சி கேள். உன்னை பரிசுத்தப்படுத்து. என் வேலைக்கென்று உன்னை ஒப்புக்கொடு. ஆதார வசனம்: உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். உம்முடைய வசனம் சத்தியம். யோவான் 17:17.